இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ போகணும்? கெட்ட பையன் சார் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களை நாம சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம கிட்ட வரலாறு இருக்கு, கொள்கை இருக்கு, சாதனை இருக்கு, எதிர்காலத்துக்கு தேவையான தொலைநோக்கு பார்வை இருக்கு. அதுக்காக தான் பொறுப்பும் கடமையும் இளைஞர்களான உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன். தலைவரே, திமுகவில் உறுப்பினராகும் முன் இன்ஸ்டாகிராமில் அக்கௌண்ட் ஓபன் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. உங்க ஆளுங்க இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பயங்கர வேலை பார்த்துக்கிறாங்க தலைவரே. ஆமா, அந்த கலரு ரீசா பண்ண சொன்னாரு. இந்த இதுல வச்சு கெட்டப்ப போட்டுக்கிட்டு ஜென்சி ஸ்லாங்ல பேசினா நாங்க நம்பிடுவோமா? இதெல்லாம் பண்ணாத. ஏற்கனவே பொம்பளை பிள்ளைய பார்க்காது, இப்பெல்லாம் என்ன சுத்தமா பார்க்காது. சும்மா இருடா, பொண்ணுங்களே பார்க்க மாட்டேங்குது. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க கூட கோப்ப போனாதான்டா ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். எதுவுமே எல்லாம் இப்படியே போகணும்னு வச்சுக்க, குழந்தை ஊற்றி போக வேண்டியது அப்படியே. ஏற்கனவே ஊர்ல நமக்கு விழுறத 4 ஓட்டு. உங்க ஆளுங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தா நினைச்சுங்க, அந்த 4 நக்கிட்டு போயிடும் தலைவரே. கலைஞர் அவர்கள் என்னை கைப்பிடித்து இங்கே உங்களிடம் கொண்டு சேர்த்தார். தாத்தாவோட அன்புதான் சூப்பரா இருக்கு. 234 வெற்றி பெறுவீங்களா? 234 வெற்றி பெறுவோம். சமீபத்தில் நீலகிரி பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் அண்ணன் ஆராஸ் அவர்கள் எதை காலங்காத்தால உளற நினைச்சு எதை சொல்லி மாட்டிக்கிட்டார். இதை முதலமைச்சர் முட்டா பையன் நான் சொல்லிங்க ஆராசா சொன்னார். அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா. அப்படியா? உங்களுக்கு என்ன அக்கறை இருக்கு? நாங்க பூத் மீட்டிங் நடத்தாம போறோம். Is it your moderation? நீங்க மூணாவது ஒற்றை மனிதன் அப்படி பொத்தில நில்லையா ஓரமா உஜாலாவை எடுத்து உச்சியில ஊற்றிட்டு இருப்பான் போல. உனக்கே மறந்து போச்சா? என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? கையில காசு இல்லையா? காசு டாக்டர் ஷர்மிளா பேசுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இல்ல ஷர்மிளா மேம் இவ்ளோ டென்ஷனா வேண்டிய அவசியம் இல்லன்னு நினைக்கிறேன். we just having a debate. என்னையா பச்சை பழ போட்டு கொலை அடிச்சிட்டு இருக்கீங்க? நான் நீ ஏன் கேக்குறாரு மேம்? அது அவரோட வியூ மேம். நீ ஏன் கேக்குறாரு? இல்ல ஏன்பா இது போய் இப்படி கோவப்படுற? நீ வேணா கோவப்படு. இவன் கோவப்படுறீங்க. மேம் ஐ am entitled to my viewpoint. சண்டைக்கு வர மாதிரி. நீ வேணா சண்டைக்கு வா. வாடா வந்து வாடா. You are entitled to your view in your time. You are entitled to your view when I come to you. You can speak in your time. இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா. நீ ஊருக்கு கிளம்புன்னு. அப்ப அந்த தலைவர் தான் எல்லா கட்சிக்கு. சரிங்களா? நீங்க எதுங்க உதயநிதி ஸ்டாலினையும் முன்னிலைப்படுத்துறீங்க? இப்படி சோறு திங்கிறீங்க. எவ்வளவு மானகட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? உலகத்தில் உள்ள எல்லா கட்சிகளும் அப்படிதான். சரிங்களா? உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. உங்களுக்கு அரசியலும் தெரியாது, மருத்துவமும் தெரியாது. ரொம்ப நேரம் வச்சுதான் சண்டை போடுறாங்க. கம்முன்னு உட்காந்துருக்காங்க. இது தவறு. சாரி. அது நல்லா கத்தியது, கதறியது, ஊரை கூட்டி
சொன்னா அண்ணங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. ராஜராஜ சோழனையும் தாண்டி கோவில்களுக்கு குடமுழுக்க பண்ணவர் இவரு. அதாவது அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவரு. பட் நடந்த உண்மையை சொல்லுகிறேன். முதலமைச்சர் போனார்னா செவத்துல பள்ளி ஓட்டுற மாதிரி வண்டியை ஓட்டிருப்பாரு. அவரு ராஜராஜ சோழனோட சிறந்தவர். இந்த நீங்க கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அமைச்சரா இருப்பதற்கான காரணம் ஸ்டாலின் வீட்டுல மளிகை சாமான் வாங்கி போடுறதுல எல்லா வேலையும் அவன் பாத்துக்கிட்டான். ஓஹோ, தண்டச்சோரா. அவனை பொறுத்த வரைக்கும் மளிகை சாமான் வாங்கி போடுறோம், கழுவ சொல்லி கழுவிடாருன்னா கழுவுவான். இதே திமுக என்ன சொன்னாங்க? மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார், மோடி தடுப்பூசி போட சொல்லுகிறார். முதல் ஊசி அவர் போட்டுக் கொள்வார், மக்கள் போட சொல்லும் முன் அவர்களாக போட்டுக் கொள்ள வேண்டும். கேட்டாங்க, ஜனவரி 15 தான் தடுப்பூசி வந்துச்சு. மோடி ஐயா மார்ச் 1 போட்டார். என்ன காரணம்? முன்கள பணியாளர்களுக்கு தான் முதல்ல இருந்து அரசோட ஜீவோ. பிரதமர் முன்கள பணியாளர் இல்ல. அதனால எப்போ 60 வயசுக்கு மேல உள்ளவங்க இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம்னு கவர்மெண்ட் ஜீவோ வந்ததோ அந்த முதல் நாள் மோடி போய் ஊசி போட்டுக்கொண்டார் 60 வயசுக்கு மேல. சரி, நீங்க எப்படி செஞ்சிருக்கீங்களா? கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போதுதான் ஆண்களுக்கும் குடும்ப கட்டுப்பாடு திட்டம் அறிமுகப்படுத்தினார். ஒரு நல்ல முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்கணும்? இப்ப நான் உனக்கு பண்ண போற ஆபரேஷன்ல இதுக்கு அப்புறம் நிறைய சகோதரிகள் இருக்காங்க, அதனால இதுக்கு மேல பேசக்கூடாது. ஒருவேளை அப்படி முன்னுதாரணமா நடந்திருந்தாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இவ்வளவு வாரிசு பிரச்சனையே வந்திருக்காங்க. அறநிலையத்துறைய ஒரு தலித்த கொடுத்திருந்தா இன்னும் மிகப்பெரிய சமூக நீதியாக தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னுதாரணமா இருந்திருக்குன்றது என்னுடைய ஆசையும் கருத்து. இந்த ஆட்டுக்குட்டி அமீர் மானங்கட்ட ஈனங்கட்ட சூடு சொர்ணையற்ற ஒரு புறம்போக்கு கேள்வி கேட்டிருக்கிறான். நான் என்ன கேட்குறேன்னா, இதே கேள்வி உங்கள் வகுப்போடு பார்த்து கேள்வி. வக் போர்டில் இருக்காங்க இல்லையா, அதில் மூத்த அந்த உறுப்பினர்கள், அதில் முக்கியமான பதவியில் உங்களுடைய இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய அர்ஷல், அதாவது அவங்க தான் இருக்கிறதே கீழ் ஜாதி, அவங்களை கூட்டு வந்து நியமிக்க சொல்லி பார்க்கலாம், தலைவராக வக் போர்டு தலைவராக போட சொல்லி பார்க்கலாம். இது வரைக்கும் வந்தவரில் ஒருத்தர் கூட அந்த அர்ஷல் ஜாதி வகுப்பை சார்ந்தவங்க கிடையாது, எல்லாம் அஷ்ரப் என்ற ஜாதி வகுப்பை சார்ந்தவங்க தான் இது வரைக்கும் வக் போர்டு உறுப்பினராக இருந்திருக்கான். முதல்ல அதே கேள்வி கேளு. நீ இந்தியாவுக்கு ஒரு முன்னுதாரணமாக அதை மாற்றி காட்டு. அதை விட்டுட்டு நேராக பிடுங்கிறதுக்கு எங்கள் இந்து மதத்துக்கு தான் வருவியா? ஏண்டா உன் மதத்தில் 1008 பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் பிடுங்காமல் நேராக எங்களை தான் நீ வந்து பிடுங்கியா? நான் என்ன கேட்குறேன்னா, நீ யார் இதெல்லாம் கேள்வி கேட்க? நீ வந்து இஸ்லாம் மதத்தை தழுவியவன், இஸ்லாம் மதத்தோட பின்பற்றக்கூடியவன். இந்து மதத்தில் என்ன நடந்தால் உனக்கு என்ன? பிராமணரை போட்டால் உனக்கு என்ன? தலித்தை போட்டால் உனக்கு என்ன? முதலியாரை போட்டால் உனக்கு என்ன? வன்னியரை போட்டால் உனக்கு என்ன? தேவரை போட்டால் உனக்கு என்ன? செட்டியாரை போட்டால் உனக்கு என்ன? உனக்கு என்னடா வலிக்குது? நீ யாரா எங்களை கேள்வி கேட்க? வெண்ண உங்களுடைய குர்ஆன் என்ன சொல்லுது? அடுத்தவன் வழிபாட்டிலையோ அடுத்த வழிபாட்டு முறையிலையோ தலையிடக்கூடாது, அப்படி தலையிட்டால் அது ஹராம்னு சொல்லுது. அப்போ நீ உன்னுடைய குர்ஆனையும் மதிக்கிறதில்ல, உங்களுடைய அந்த குர்ஆனை போதித்தவருடைய அந்த போதனைகளையும் மதிக்கிறதில்ல, நேராக பிடுங்கிறதுக்கு எங்கள் மதத்துக்கு தான் வருவியா? உன்னை முதல் தடவை பேசும்போது உன்னை செருப்பால் அடிச்சிருந்தாங்கன்னா இந்து மக்கள் அப்பயே நீ திருந்திருப்ப. தொடர்ந்து எங்களுடைய இந்து மத சடங்குகளே சம்பிரதாயத்தில் மூக்கு நலிக்கிறதே உன் வேலையாக போச்சு. ஆனால் இதுதான் நீ கடைசியாக வச்சுக்கணும். இனி ஆட்டுக்குட்டி அமீரவருக்கு மரியாதை என்பதே கிடையாது. கலைஞர் ட்ரெயின் கடைசி வரையும் ட்ரெயினில் போனாங்க. கலைஞர்லாம் அண்ணா பேசும்போது சொன்னாங்க கலைஞர் ட்ரெயின், தயவு செஞ்சு கலைஞர் ஏன் ட்ரெயினிங் ஞாபகப்படுத்தாதீங்க, ஞாபகப்படுத்தாதீங்க, அது ரொம்ப மனசு வலிக்குது. அந்த ரயில்ல திருட்டு ரயில்ல போனப்போ அது ஒரு டிடிஆர் போயிருப்பாங்கல்ல, அந்த டிடிஆர் அன்னைக்கே இந்த ஆளை பிடிச்சி கீழே இறக்கி விட்டுருந்தாங்க, தமிழ்நாடு இப்ப நாசமா போயிருக்காரு. காளியம்மா சொன்னாங்க, நான் ட்ரெயின்னு சொன்ன உடனே எனக்கு வேற ஞாபகம் வருது அப்படின்னாங்க. அவங்களுக்கு தெரியாதுல்ல, அது உண்மை சம்பவம் கிடையாது, அதெல்லாம் வதந்தியா பரப்புனது. கலைஞர் ட்ரெயின் அது உண்மை சம்பவம் கிடையாது. கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ. அது வந்து எல்லாம் அது எதிராக உண்மை உண்மையை கண்ணாமுன்னான்னு பரப்பி விடுறது. அண்ணா பத்தி கலைஞரை பத்தி அழுதுக்கு இருக்க நீ. நீங்க சொன்ன அந்த ட்ரெயின் சம்பவம் உண்மை கிடையாது. என்னென்னப்பா என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பராசக்தி படத்துக்கு கதை எழுதும் போதே அவர் காஸ்ட்லி ரைட்டர் தான். நான் சொன்னேன், பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவனை எல்லாம் எழுத்தாளன்னு சொல்லாதீங்க. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் வேற, எழுத்தாளன் வேற. பாத்திரத்துக்கு பேர் அடிக்கிறவன் எல்லாம் நீங்க எழுத்தாளன்னு சொல்லிடுவீங்களா? ஆனா நான் அதை சொல்லவே இல்லைண்ணே, எங்க அப்பன் குதிரைக்குள்ள நீங்க தான் அதை சொல்றீங்க. அப்ப நீ குத்துமதி பாட கேட்டியா? நான் தண்டவாளத்துல தலை வச்சாங்களே ஓடாதுட்டீங்களா, அதை தான் சொல்ல வந்தேன். அவன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தேன், தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தேன்னு சொல்லிட்டு இருக்கான்.
அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். நீங்க ட்ரெயினுக்கு காசு கொடுக்காம போனதை சொல்லுவீங்களா? ஐயோ பேசாம தூங்கிருக்கான், நானே வந்து மாட்டிக்கிட்டே. கேள்வி வந்து செந்தில் வேளாண்மனுக்கு இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. எனக்கு வந்து அவரு திமுகவோட ஆதரவாளரா இல்ல அரசியல் விமர்சகரானே தெரியல. எனக்கு நீங்க வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க திமுக ஆதரவாளரா இல்ல அரசியல் விமர்சகரான்ற கேள்வி மட்டும் தான் எழுது. அந்த தள்ளி பசங்க சவகாசம் வேண்டாம்னு சொன்ன இல்லையா, எதுக்கு இப்படி போய் அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன்? மண்டலி கூப்பிட்டீங்களா? எப்படி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரு அரசியல் விமர்சகர் அப்படிங்கிறவரு எல்லா கட்சியும் விமர்சனம் பண்ணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன இப்படிதான் போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு ஒரு சைடு மட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம், உதயநிதி மீது வைக்கக்கூடிய விமர்சனம் வாரிசு அரசியல் அப்படிங்கறத தாண்டி அவர் செஞ்ச விஷயங்களை ஏதாவது குறை உங்களால சொல்ல முடியும்? செஞ்சாதானே குறை சொல்ல முடியும். அததான் சொல்றேன், செஞ்சதானே குறை சொல்ல முடியும். ஒண்ணுமே செய்யாது குறைய சொல்ல முடியாது. குறை சொல்ல முடியுதா? அப்ப எந்த அளவுக்கு மேலோட்டமா நீட் கேன்சல் பண்றேன்னு சொன்னாங்க. இல்ல நான் அதுக்கு தான் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க. எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க, இப்போ அடிச்சிட்டு விரட்டுவாங்க. இது ஒண்ணு அப்படியே வேற எங்கேயாவது தூக்கிட்டு போயிடுவாங்க. உதயநிதி வந்து நல்லா பண்ணாங்க, அதை ஏன் நீங்க அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறீங்க சொல்றீங்க. ஆனா எடுத்தவொடனே எப்படி வந்து டெப்டி சிஎம் கொடுத்தாங்க? சீனியர்ஸே இல்லையா? கொடுக்கிற கூலிய மூடிட்டு வாங்கிட்டு போற அடிமை புத்தி நம்ம கிட்ட தான் இருக்கு. Don't they deserve that? இப்போ டைரக்டா ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி வரணும் யார் சொல்றா? சட்டமுடா கட்சிக்குள்ள எடுக்கக்கூடிய முடிவு அது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எடுக்கறாங்க. கட்சி வந்து சாமி கேடி கொடுத்துட்டாங்களா? இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான்றீங்கடா சாமி. இப்போ உங்க தொகுதியில ஒரு கேண்டிடேட் வந்து நிக்கறாங்க அப்படினா நம்ம கேஸ்டா பார்த்து ஓட்டு போடணுமா? என்ன பத்திக்கிட்டா? எதுக்கு எனக்கு மறக்காம? ஓட்டரோட மனப்பான்மை மாறினா தானே இது மாறும். இப்போ நீங்க சொல்றீங்க இந்த கட்சி ஆட்சி கொடுத்தா ஜாதி ஒழிப்புன்றாங்க, ஆனா கேண்டிடேட்டுக்கு சீட் கொடுக்கறப்ப ஜாதி பார்த்து கொடுக்குறாங்க. ரெண்டு முரணா இருக்கு. அதான் நடக்குது. மாற்றத்தை நீங்க எங்க தேடுறாங்கன்னா மாட்டு மக்கள் திரையரங்கத்துல தேடுறா, நடிகை கிட்ட தேடுறா. அதான் பெரும் கொடுமை. உதயநிதி ப்ரொடியூஸ் பண்ண படத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்கதான் சொல்லுங்க, இந்த நாய் என்ன பண்ணலாம்? இந்த நாய் வந்து ஐடி கரியர் கோச்சா கொஞ்சம் இது கூட இல்ல, அறிவே இல்லாம இல்ல நிறைய விமர்சனம் பண்றாங்க. இந்த மாதிரி யாருமே இவ்வளவு கேவலமா கத்தி கதறி நீ ஃபீல் மட்டும் பாருங்க. இந்த நாய் இன்ஸ்டாகிராம் பயோல போட்டிருக்கான், அதுவும் உதயநிதி அவர்களை மென்ஷன் பண்ணி உதயநிதி ஆர்மிடா முடிஞ்சிச்சா. ஆனா அவரு எதாவது சொல்றல, விமர்சனம் பண்றது தப்பே கிடையாது. யாரு எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க சப்போர்ட்டரா இருந்தாலும் ஒரு தப்பு நடக்குது, இவங்க ஆட்சியில் இப்படி பண்றாங்கன்னு சொல்றது தப்பு கிடையாது. அது சொல்ற விதம் இருக்குல்ல, அது சொல்ற விதமே ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு. அதே மாதிரி நானும் நிறைய இது பார்த்தேன். அப்புறம் அந்த பேர் என்ன, அந்த செவிலியர் ஆப்ரேஷன் ஒன்று தப்பா போயிடுச்சு. உடனே அது டிவிகே ஆட்சியால தான் அப்படி நடக்குது. எனக்கு புரியல. அதாவது அரசு இது நடக்கிறது வந்து அந்த மருத்துவத்துறையில இருக்கிற அங்க உள்ள டாக்டர், அங்க பல வருஷமா அவங்களுக்கு அந்த தொல்லை நடந்திருக்கு, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கும் டிவிகேக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு தெரியவே இல்லை. டிவிகே ஆட்சி வந்தது, அவங்களோட கட்சி ஆரம்பிச்சதே 2 வருஷத்துக்குள்ளதான் வந்திருக்கு. அதுக்குள்ள இவங்க இப்படி அது ஒரு வீடியோவே பார்த்தேன். அதாவது மண்ணா போச்சு டிவிகே ஆட்சி வந்து வீணா போச்சு என்னவோ சொல்லி கோஷம் போடுறாங்க. அந்த செவிலியர்களும் அது பண்றாங்க. எனக்கு புரியல உண்மையிலே எதுக்கு நீங்க உண்மையிலே போராடுறீங்க, எதனால போராடுறீங்க? அங்க உள்ள மருத்துவர் பண்ண தப்புனால தானே இதாச்சு. இது டிவிகே ஆட்சிக்கும் இந்த மருத்துவர் பண்ண தப்புக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு தெரியல உண்மையில. அந்த அளவுக்கு ஆட்டு மந்தையாயிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதாவது ஒருத்தவங்க என்ன சொன்னாலும் அதை சொல்லிடணும். ஏன் இவங்க இதை சொல்றாங்க, அதை ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? இப்போ டிவிகேக்கு எதுக்கு நாங்க அதை இப்படி சொல்லி இது பண்ணோம்? எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இவங்க தப்பான ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அது இவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்றது வேற.
அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் முடிச்சிடலாம் பண்றது இப்போ அதான் தெரியுதுல்ல. டிஎம்கே என்ன பண்றாங்க, என்னெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னு இதுலயே புரிஞ்சுக்க வேண்டியதுதான். அவங்க ஆட்சியில இருக்கும் போது எப்படி பண்ணாங்க, இப்போ இல்லாத போது எவ்வளவு இது பண்றாங்கன்னு பாத்துக்க வேண்டியது. எதிர்கட்சியா இருக்கும்போது நல்லாவே செயல்படுறாங்க டிஎம்கே. எனக்கு தெரிஞ்சு எதிர்கட்சியாவே இருக்கிறது தான் நல்லது. அப்பதான் இவங்களும் அவங்க தப்ப எனக்கு தெரிஞ்சு இப்போ அதான் டிவிகே உண்மையிலேயே தப்பு ஏதாவது பண்றாங்க திருத்திக்கிறாங்க. ஒரு இடத்துல அந்த மாமூல் கேட்டு ஏதோ ஒருத்தர் டிவிகே ஒருத்தர்ல இருந்த ஒரு உண்மையிலே கேட்டிருக்காரு. அது நிறைய பேர் அதை இது பண்ணி போராட்டம் பண்றது நல்ல விஷயம் தான். அது எந்த கட்சியா இருந்தாலும் போராட்டம் பண்ணி கேட்கறது தப்பே கிடையாது. உடனே அவங்க அந்த கட்சியில விட்டு தூக்குனதும் நல்ல விஷயம். எனக்கு தெரிஞ்சு அவங்க இது சைட்லயும் தப்பு நடக்கிறத சரி பண்ணாதான் செய்வாங்க இந்த மாதிரி சொல்றது. ஆனா என்னன்னு தெரியாம சில பேர் அதை தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோசமா தெரியுது. அதான் சொல்றேன்ல, இவங்க டிஎம்கே இன்னும் பழைய காலத்திலேயே இருக்காங்க. இன்னும் இந்த டைம்க்கு வரல. பார்க்கலாம் என்ன ஆக போகுது. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும்.